முதல்வர் வேட்பாளர் தொகுதிகள் வாக்குப்பதிவு கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான வித்தியாசத்தை தற்போது பார்க்கலாம். 2021 கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் 2021 60.52 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அது இப்போது 2026 இந்த நாளில் 86.11 விழுக்காடு வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. எடப்பாடிகள் 85.77 விழுக்காடு வாக்குகளை 2021 பழனிசாமி பெற்றிருக்கிறார். 2026 92.08 விழுக்காடு வாக்குகளானது அங்கு பதிவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியில் 2021 ஆண்டு 85.77 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2026 92.08 விழுக்காடு வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதிகள் 2021 66.22 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2026 74.22 விழுக்காடு வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 2021 63.43 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2026 89.79 விழுக்காடு வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் 2021 67.77 விழுக்காடு வாக்குகளும் 2026 81.77 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. முதல்வர் வேட்பாளர்கள் தொகுதியில் வாக்குப்பதிவு விழுக்காடு ஒப்பீட்டை தற்போது பார்க்கலாம். இன்னும் ஒருவரை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 2021 60.52 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2026 86.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது.